வணக்கம். குரு பகவான் பேசியா போறாரு 1/6/2026 அன்று இரவு 1:50, அதாவது 2/6 விடிய காலையில 1:50 பேசி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு, உச்சமாக போறாரு. கடகத்துல ஒரு வருட காலகட்டங்கள் அங்கதான் இருப்பாரு. விருச்சிக ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாம். அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் ஸ்தானத்துல உச்சமாக போறாரு. இதுல அதிச்சாரம் இருக்கு. 31/10/2026 அன்று கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமா போயிடுவார். அதுக்கப்புறம் 24/1/2027 வக்ரமாகி மீண்டும் கடகத்துக்கு வருவார். அப்ப அதிச்சாரமான காலகட்டங்கள் பலன்கள் பாத்தீங்கன்னா மாறுபடும். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் ஸ்தானத்துல உச்சமாகிறார். இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள், ஒரு உயர்வான நிலைமை அடையக்கூடிய காலகட்டம். பதவி, பொறுப்பு, தொழில ஒரு வருமானம், கெட்ட பெயர்ல இருந்து அவமான பெயர்கள் எல்லாம் நீங்கிறது, பிரிந்தவர்கள் எல்லாம் சேர்றது, அதே மாதிரி குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கிரும், பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும். எப்பவுமே உச்சமாயி ராசி பாக்குறப்ப மனசுக்கு புத்தின்னு தெளிவா இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவான முடிவுகள் எடுப்பாங்க. எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கோபம் வரும். அந்த கோபம் எல்லாம் இந்த குரு பயிற்சியில அந்த குரு பார்வையில பாத்தீங்கன்னா தனிஞ்சிரும். அதனால சண்டை சச்சரவுகள் எல்லாம் வராது. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். பூர்வீகத்துல இட சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். வம்பு வழக்குகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை, கல்வியில அதே மாதிரி குழந்தைகளுக்கான கல்வியில வெற்றி அடையும். அதே மாதிரி கல்வியில ஒரு உயர்கல்வி யோகம், வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். பிரிந்தவங்களை எல்லாம் சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி உயர்கல்வி யோகமும் இருக்கு. வண்டி வாகனங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சால்வ் ஆகும். வெற்றி மேல வெற்றி தான். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் தான் பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இது ஒரு பேஸா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பேஸா இருக்கு. வேலை, தொழில் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பதவிகள் இருக்கு, பொறுப்புகள் கூடும். அதனால விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது.